அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், என்ன காரணத்திற்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முதலீட்டாளர்களுக்கு பணத்தை வட்டியுடன் திருப்பி தர தயாராக இருப்பதாகவும் அதற்கான கால அவகாசத்தை நீதிமன்றம் அளிக்க வேண்டும் எனவும் தேவநாதன் யாதவ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இந்த நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் ஒரு நிறுவனம் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார். 800க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். தினமும் புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாகவும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோரினுடைய 3 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.